நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் நரேன் ராஜகோபால். ஒரு பொருளாதார மாணவர் அடிப்படையில், அப்புறம் முதலீட்டு ஆலோசகராக இருக்கார். அண்ட் தென் அவர் ஒரு ஆண்டர்பிரனர் அண்ட் தொழில்நுட்பவாதி, பத்தி எழுத்தாளர். இஸ் அ காலம்னிஸ்ட் டூ. ஸோ பன்முகத்தன்மை கொண்ட நரேன் ராஜகோபாலன். 2 பொண்ணுங்க பாத்ரூம் போக போகிறாங்க உத்தரப்பிரதேசில். ஏன்னா பாத்ரூம் வீட்டில் கிடையாது, டாய்லெட் கிடையாது. அவங்க வன்புணரப்பட்டு கொல்லப்பட்டு தூக்கில் தொங்க விடுறாங்க. 68 வருஷம் ஆச்சு. 90 கோடி செல்ஃபோன் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஊரில் எல்லாருக்கும் டாய்லெட்டே இல்லை. நாம் எந்த மாதிரியான பொருளாதார சிந்தனையை, எந்த மாதிரியான சமூக சிந்தனையை முன்னாடி வைக்கிறோம்? நீங்கள் காலேஜெலாம் முடிச்சுட்டு கேம்பஸ் பார்த்துட்டு வேலைக்கு போவீங்க. நியூ ஏஜ் எக்கானமின்னு நாம் சொன்ன ஐடியோ, பிபிஓவோ, டெலிகாமோ, ரீட்டைலோ, இங்கெல்லாம் பிங்க் ஸ்லிப்புன்றது சர்வசாதாரணம். நாளைக்கு நீங்கள் வேலைக்கு வர தேவையில்லைன்னா உங்களை துரத்திடலாம். இதை நாம் வளர்ச்சின்னு சொல்கிறதா இல்லை இதை முன்னேற்றம்னு நாம் சொல்கிறதா? இன்னொரு பக்கம் ஒரு 1500 ரூபா உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ வந்து ஏதோ ஒரு ஸ்கூட்டரோ ஒரு ஆட்டோவோ எடுத்துருக்குறாங்க. அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சு. 2வது நாள் கலெக்ஷன் ஏஜென்ட் வீட்டு வாசலில் வந்து நிற்பார். ஆனால் இதே ஊரில் தான் பல்லாயிரம் கோடிகள் வங்கிகளுக்கு கடன் வச்சிருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடமாட முடியுது. உடனே நாம் வந்து பணக்காரங்கள்லாம் வில்லனுங்க, ஏழைங்கள்லாம் நல்லவங்கன்ற அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. இந்த சிக்கல் இருக்குது இல்லைங்களா? ஒரு பக்கம் பணக்காரர்களுக்கான ஒரு விஷயமாகவும், இன்னொரு பக்கம் மிடில் கிளாஸுக்கான விஷயமாகவும் இந்த கேப், இந்த இன்இக்வாலிட்டி ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு இன்றைக்கி. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியும். 3லிருந்து 5% மட்டுமே இருக்கக்கூடிய இந்திய சேமிப்பு, இந்திய ஒட்டுமொத்த சேமிப்பு தான் இந்த பங்குச்சந்தைகளுக்கு போகுது. வெறும் 3லிருந்து 5% மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்திற்கு இந்தியாவில் 3 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதுக்கு மேலே செபி இருக்குது, அதுக்கு மேலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, அதுக்கு மேலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்குது, இவ்வளவும் இருக்குது. ஆனால் இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலும் பரவலாக தொழில்னு நாம் சொல்கிற விவசாயமோ, சிறு தொழில்களோ, மேனுஃபேக்சரிங்கோ இவ்வளோ படிநிலைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நாம் கேபிட்டலிஸ்டிக் ஸ்டேட்டாக மாறணும், அமெரிக்கா மாதிரி மாறணும், ஐரோப்பா மாதிரி மாறணும்னு தான் திரும்ப திரும்ப பேசுகிறோம். ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். அங்கே ஒரு சராசரி மனிதன், ஒரு சராசரி ஐரோப்பியன், ஒரு சராசரி அமெரிக்கன், அவனை அரசாங்கம் கவனிக்கும். ஸோ என்னுடைய கனவு, இந்த தேசத்துக்கான கனவு, நான் ஒரு கேபிட்டலிஸ்ட் நாட்டிலையோ இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டிலையோ ஒரு சோஷலிசம் நாட்டிலையோ வாழணுன்றதை விட ஒரு வெல்ஃபேர் எக்கனாமிக் ஸ்டேட்டில் வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு வெல்ஃபேர் எக்கனாமிக் ஸ்டேட்டில் தான் எல்லா மக்களினுடைய அடிப்படை தேவைகள் முதல்ல பூர்த்தி செய்யப்படும். இப்போ நீங்கள் வெல்ஃபேர் ஸ்டேட் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவாலிட்டி உள்ள வந்து நம்மளுடைய எக்கானமி வந்து கொஞ்சம் குறையிறது தான் வாய்ப்பு இருக்கே தவிர முன்னேறதுக்கான வாய்ப்பு கம்மி. எப்படி குறையும்னு சொல்கிறீங்க? சார் இப்போது இண்டிவிஜுவல் இஸ் செல்ஃபிஷ். இஸ் அ பில்லியனர் நாட் செல்ஃபிஷ்? சார் பில்லியனர் மேபி செல்ஃபிஷ் பட் ஹி இஸ் லயபிள் சார். ஹி இஸ் லயபிள் சார். லயபிள் ஃபார் வாட்? ஹி இஸ் லயபிள் டு பே ஹிஸ் டாக்ஸஸ், எல்லாம் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி, ஐ மீன் என்ன ஸ்லாப்? நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிங்கன்னா, உங்களுடைய தனிநபர் வருமானம்னு சொல்கிற 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வரி விதிப்பு கொள்கை பிரகாரம் நீங்கள் 30% மேலே டேக்ஸ் கட்டணும். ஆனால் இந்தியாவில் என்னால் டேட்டா கொடுக்க முடியும். பில்லியனர் அல்லது 10,000 கோடி ப்ளஸ்ன்னு நாம் பேசுகிற எல்லா பெரிய ஆட்களும் 17.5லிருந்து 19.5 தான் டேக்ஸ் கட்டுறாங்க. ஜிடிபி பற்றி பேசுகிறதே ஒரு முட்டாள்தனம் சொல்கிறீங்க. இன்இக்வாலிட்டி பற்றி பேசுகிறீங்க. இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டு வாட்ச்மேன் இருக்கான், ஒரு ரிச் பர்சன் இருக்கான், 2 பேர் பையனும் ஒரே ஸ்கூலில் கூட படிப்பான். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. இது வந்து நீங்கள் இன்இக்வாலிட்டி ரொம்ப பெருசாகிட்டே போகுதுன்னு சொல்கிறீங்க. அதாவது நாம் நம்புறது என்னென்னா, அது ஒரு பெரும்பாலான ஒரு நம்பிக்கை. அமெரிக்காவில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அமெரிக்காவில் எல்லாம் இருக்குது, அமெரிக்காவில் எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது, அமெரிக்காவில் எல்லாம் ஒழுங்காக நடக்குது,
அமெரிக்காவில் யாரும் போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்க மாட்டேன்றாங்க எல்லாம். ஆனால் அதே அமெரிக்காவில் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபைனான்ஷியல் கேபிட்டல்னு சொல்கிற வால் ஸ்ட்ரீட் முன்னாடி ஆக்குபை வால் ஸ்ட்ரீட்னு ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது, அமெரிக்காவில் ஒரு சராசரி அமெரிக்கனுக்கும் பணக்காரனுக்கும் இருக்கிற இடைவெளி, இன்இக்வாலிட்டி கேப்பு ரொம்ப அதிகரிச்சிடுச்சு. ஒரு சராசரி அமெரிக்கனால் அமெரிக்காவிலே வாழ முடியல. இது இன்இக்வாலிட்டின்றது இந்தியாவுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது, இது உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை. 22 வருஷத்தில், 92 ஆரம்பித்து 22 வருஷத்தில் அன்னைக்கு நாம் லைசன்ஸ் ராஜுன்னு யாரெல்லாம் திட்டினோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு லைசன்ஸ் ராஜை நாம் உருவாக்கி வச்சுருக்கிறோம். அன்னைக்கு இருந்ததுலேருந்து இன்னைக்கு வந்த ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவுடைய டாப் 100 பணக்காரர்களில் அங்கிருந்து வந்த ஒரு 40-60 பேர் இன்னும் இருக்கிறாங்க. கீழிருந்து எத்தனை பேர் வந்து நாம் மேலே கொண்டு போயிருக்காங்கன்னு தான் பார்க்க முடியும். உடனே நான் தனியாருக்கு எதிரான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு பிம்பம் வரும். அது அப்படி கிடையாது. இன்ஃபோசிஸை நான் மதிக்கிறேன். ஏன்னா அவங்களால வந்து அவங்க கட்டுற ஒரு டேக்ஸ் ரெவென்யூன்றது வந்து இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான பேஸ்கெட் வேணும். இன்றைக்கி வெல்ஃபேர் ஸ்டேட் ஏன் கொடுக்க முடியலைன்னா, இங்கே நான் டாய்லெட் கட்டுறதுக்கான பணத்தை ரோடு போட்டால் யாரோ ஒரு 4 ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து காசு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இங்கே டாய்லெட் கட்டினா யாருமே காசு போடுறதுக்கு ரெடியாக இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் எல்லாம், குட் நைட், தேங்க்யூ.